விஜய் சிஎம் ஆயிட்டாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவர் சிஎம் ஆனதில் நம்ம கெரியர் க்ரோத்துக்கு சில விஷயங்களை அவர்கிட்ட கற்றுக்கலாம். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதில் மொதல் விஷயம் என்னென்னா, எப்பயுமே லாங் டேர்ம் சிந்திக்கணும். லாங் டேர்ம் க்ரோத்துக்காக நம்ம இருக்கணும். அதில் முக்கியமானதாக ஒரு மக்கள் இயக்கம்னு சொல்லி 15 வருஷமாக ஒரு ஆஃப்லைனில் ரன் பண்ணிட்டு இருந்தார். அது நிறைய இடங்களில் கவுன்சிலர் தேர்தல் வந்தப்போ கூட ஜெயித்தாங்க. அது அவருக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம டெக்னாலஜியை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அது தாவேக்காக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. மூணாவது, நம்மளை கூட இருக்கிறவங்களாம் நம்ம சுற்றி சிரிப்பாங்க, தற்கூறியா அது இதுன்னு சொல்லுவாங்க நம்ம செய்யும் போது. அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாலாவது விஷயம் என்னென்னா, ரிஸ்க் எடுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1996 ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கலை. ஏன்னா அன்றைக்கி எடுத்தால் திரும்பி கெரியர் போகுமோன்னு. அந்த ரிஸ்க்கை அவர் எடுத்த ஒரு கதவு மூணாதான் இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அஞ்சாவது விஷயம், நம்பணும். நம்ம கண்ணாடி முன்னாடி நான் சிஎம் தான்டா அப்படின்றத நம்ம நம்பணும். அதுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஸோ நாம் அரசியல் சார்ந்து நமக்கு பல கருத்து இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் நடந்ததில் நம்ம லைஃப்க்கு இதில் சில விஷயங்கள் எடுத்து நம்மளும் நம்ம லைஃப்க்கு அப்ளை பண்ணால் நம்மளோட லைஃப்பும் இதே மாதிரி உயரும் ஒரு நாள் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ.